Hi friends, in this video I am going to explain how to design a flange coupling. பாருங்கள், ஒரு கொஸ்டின் இருக்குது. இதை ரீட் பண்ணிவிட்டு இனிஷியலாக கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. இது ஃப்ளான்ஜ் கப்ளிங், ஓகேவா? பாருங்கள், டிட்டர்மைன் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளான்ஜ் கப்ளிங் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃப்ளான்ஜ் கப்ளிங். ஃப்ளான்ஜ் கப்ளிங் அப்படிங்கிறது என்ன டைப்? ரிஜிட் டைப்பா, ஃப்ளெக்சிபிள் டைப்பா? அதாவது கப்ளிங்கில் காமனாக 2 டைப் இருக்குது. அதாவது ஒன்று ரிஜிட் டைப், இன்னொன்று வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் டைப். இந்த ரிஜிட் டைப்பில் தான் மஃப் கப்ளிங், அப்புறமா கிளாம்ப் கப்ளிங், ஃப்ளான்ஜ் கப்ளிங், இந்த 3 கப்ளிங்கும் ரிஜிட் கப்ளிங் கீழே தான் வரும், ஓகேவா? அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் டைப்பில் ஃப்ளெக்சிபிள் ஃப்ளான்ஜ் கப்ளிங், அதாவது பூஸ்ட் பின் டைப், ஃப்ளெக்சிபிள் ஃப்ளான்ஜ் கப்ளிங், அப்புறம் யூனிவர்சல் கப்ளிங், தென் ஓல்ட்ஹாம் கப்ளிங், இந்த 3 கப்ளிங் இருக்கும். இதை வந்து இனிஷியலாகவே ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், ஓகேவா? பாருங்கள், இப்போது இந்த ஃப்ளான்ஜ் கப்ளிங் இது வந்து ஆர்டினரி ஃப்ளான்ஜ் கப்ளிங் தான். அப்போ இது வந்துட்டு ரிஜிட் டைப் கப்ளிங், சரியா? Determine the dimensions of flange coupling that connects a motor and a pump shaft. ஒரு மோட்டாரையும் பம்பு ஷாஃப்டையும் கனெக்ட் பண்ணுது இந்த ஃப்ளான்ஜ் கப்ளிங். The power to be transmitted at 2 kW. So power P is equal to 2 kW. அதை வாட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. At a shaft speed of 960 rpm. So speed n is equal to 960 rpm. Select a suitable materials. மெட்டீரியல் வந்து நம்மளை தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. Materials for the parts of the coupling and list the dimensions. எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டைமென்ஷன்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இங்கே என்ன கால்குலேட் பண்ண போகிறீங்க? ஃபைன் டிட்டர்மைன் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளான்ஜ் கப்ளிங். அதாவது இந்த ஃப்ளான்ஜ் கப்ளிங்கை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபைன் டிசைன் எ ஃப்ளான்ஜ் கப்ளிங், ஓகேவா? இப்போ வந்து இங்கே டிசைன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ மெட்டீரியலை வந்து நம்மக்கிட்ட செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செலக்ட் சூட்டபிள் மெட்டீரியல்ஸ், ஓகேவா? இனிஷியலாக என்ன பார்ட்டெலாம் நீங்கள் இப்போ இங்கே டிசைன் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பார்ட்டும் என்ன மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க, அதோடைய அலோவபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இனிஷியலாக எழுதி வச்சுக்கலாம். இந்த டயக்ராம் பாருங்கள், இது ஒரு ஃப்ளான்ஜ் கப்ளிங் தான், அன்ப்ரொடெக்டட் டைப். இதில் என்ன பார்ட்லாம் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷாஃப்ட்டு, தென் கீ, அப்புறமா இந்த போல்ட்டு, தென் ஃபோர்த் ஒன் இஸ் ஹப் ஆர் ஸ்லீவ். ஹப் ஆர் ஸ்லீவ்னு சொல்லலாம், இல்லை மஃப்னு சொல்லலாம், MUFF மஃப். அடுத்து ஃப்ளான்ஜ். இவ்வளோ பார்ட்டும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் மெட்டீரியல் வந்து கொடுக்கல. ஸோ மெட்டீரியல் கொடுக்கல அப்படின்னா இந்த ஷாஃப்ட்டு, அப்புறமா கீ அண்ட் இந்த போல்ட்டு, இது 3ம் சேம் மெட்டீரியலில் இருக்கும், அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது ஷாஃப்ட், கீ அண்ட் போல்ட் ஆர் மேட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் அப்படின்னு எடுத்துக்கலாம். MS மைல்டு ஸ்டீலில் செஞ்சுருக்காங்கன்னு எழுதிக்கிட்டு அதோடைய அலோவபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளான்ஜ் அண்ட் ஹப், இந்த ரெண்டும் கேஸ்ட் அயனில் செஞ்சுருப்பாங்க. அதாவது ஃப்ளான்ஜ் அண்ட் ஹப் ஆர் மேட் ஆஃப் கேஸ்ட் அயன் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அசியூம் பண்ணிவிட்டு அதோடைய அலோவபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸை நம்ம எழுதி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அசியூம் தட் த ஷாஃப்ட், key and bolt are made of mild steel, MS, ஓகேவா? இதில் வந்து shear stress and crushing stress இது 2 டேட்டாவும் நம்ம அசியூம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ allowable shear stress for shaft, tau means shear stress, tau shaft means shear stress for shaft material, shear stress for shaft, then shear stress for key and shear stress for bolt is equal to 50 Newton per mm square அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்து அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா சி மீன்ஸ் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ், தென் அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ அண்ட் அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் இஸ் ஈக்குவல் டு 90 Newton per mm square. இது 90 Newton per mm squareனு அசியூம் பண்ணிக்கலாம், இல்லை 100 Newton per mm squareனு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ ஷாஃப்ட்டு, கீ அண்ட் போல்ட் இது 3ம் என்ன மெட்டீரியல் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிட்டோம். அதோட அலோவபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸையும் நம்ம எழுதிக்கிட்டோம், அசியூம் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து assume that the flange and muff are made of cast iron. இது மஃப்னு சொல்லலாம், இல்லை ஹப், HUB ஹப்னு எழுதிக்கலாம். are made of cast iron, CI. இதோடைய allowable shear stress value வந்துட்டு 14 Newton per mm square, 14 or 15 Newton per mm squareனு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது ரெண்டுமே கேஸ்ட் அயனில் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் காமனாக இது shear stress for cast iron அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது மெட்டீரியல் அண்ட் அலோவபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸை அசியூம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டெப் 1 டிசைன் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஷாஃப்டை டிசைன் பண்ணணும். அதாவது டிசைன் ஃபார்
ஷாஃப்ட். இங்கே நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஷாஃப்ட்டை டிசைன் பண்ணுற இடத்துல ஷாஃப்ட்டுடைய டயமீட்டர் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஷாஃப்ட் டயமீட்டர் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஷாஃப்ட் டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரியாக கப்ளிங்கை நாம் டிசைன் பண்ணுவோம். அந்த ஷாஃப்ட் டயமீட்டர் எவ்வளோ இருக்கோ அந்த ஷாஃப்ட் டயமீட்டரை பொறுத்து நம்ம அதுக்கு தேவையான கப்ளிங்கை நம்ம டிசைன் பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், டிசைன் ஃபார் ஷாஃப்ட். இனிஷியல் ஃபார்முலா பவர் P is equal to 2 pi nt/60. ஓகேவா? இதில் n அப்படிங்கிறது ஸ்பீடு, கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 960 rpm. தென் t அப்படிங்கிறது டார்க். சரியா? இதிலிருந்து நம்ம டார்க் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். n தெரியும் 960 rpm, தென் பவர் வேல்யூ தெரியும் 2 × 10⁻³ வாட். இங்கேருந்து டார்க் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இது பவர்லேருந்து கால்குலேட் பண்ணுற டார்க் என்ன அப்படின்னா, இது வந்து மீன் டார்க் அப்படின்னு சொல்லலாம். மீன் டார்க், மீன் டார்க். இப்போ இதில் ஒரு விஷயம் நீங்கள் கிளியராக நோட் பண்ணணும். பவரில் இருந்து, பவர் வந்து என்ன யூனிட்டில் போட்டிருக்கீங்க, வாட்டில் இருக்குது. தென் அண்ட் ஸ்பீட் வந்துட்டு ரெவல்யூஷன் பர் மினிட் ஆர்பிஎம்மில் இருக்குது. ஸோ இதில் இருந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுற டார்க்குடைய யூனிட் வந்துட்டு, அதாவது பவர்லேருந்து டேரெக்டாக கால்குலேட் பண்ணுற டார்க்குடைய யூனிட் நியூட்டன் மீட்டராக தான் இருக்கும். ஓகேவா? இந்த நியூட்டன் மீட்டரை வந்து நம்ம நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா 10⁻³ மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்துட்டு இங்கே தான். இந்த நியூட்டன் மீட்டர் இதை வந்து டேரெக்டாக என்ன பண்ணிடுவாங்க, நியூட்டன் எம்எம் அப்படின்னு எழுதிடுவாங்க. ஸோ டயமீட்டர் வேல்யூ தப்பாக கிடைக்கும். ஸோ அப்போ டோட்டலாகவே அதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் எல்லாமே தப்பாகிடும். ஓகேவா? அதனால் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பவர்லேருந்து கால்குலேட் பண்ணுற டார்க்குடைய வேல்யூ நியூட்டன் மீட்டரில் தான் இருக்கும். அதை நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ டார்க் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து டார்க்குக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து ஒரு ஷாஃப்ட் அப்படிங்கிறது சர்க்குலர் தான். ஸோ அதோடைய ஃபார்முலா T is equal to pi/16 tau shaft into d3. இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் இருக்காது. ஸோ நம்ம படிச்சுக்கலாம். சிம்பிள் ஃபார்முலா தான். டார்க் T is equal to pi/16 tau into d3. இது ஷாஃப்ட்டை டிசைன் பண்ணுறதுனால டவு ஷாஃப்ட்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இங்கேருந்து டார்க்குடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். பவர் ஃபார்முலாலேருந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ண டார்க் வேல்யூ தான் இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நியூட்டன் எம்எம் then is equal to pi/16 into tau shaft. ஷாஃப்டோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அசியூம் பண்ணி, ஷாஃப்டோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு 50 Nm/mm² அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ டவு ஷாஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 50 × d3. இதிலிருந்து நீங்கள் ஷாஃப்ட் டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறோம். எவ்வளோ வருது? 12.65 mm. இது 12.65 mm ரவுண்டாக 15 mm அப்படின்னு எடுத்துக்கிறோம். 10, 15, 20, 25 அப்படி போயிட்டுருக்கோம். சரியா? 12.65 அப்படின்னா நம்ம 15 mm அப்படின்னு ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கலாம் ஷாஃப்ட் டயமீட்டர். ஓகேவா? ஷாஃப்ட் டயமீட்டர் கால்குலேட் பண்ணதும் அந்த டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரியாக இந்த கப்ளிங்கோடைய டைமென்ஷன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து ஸ்டெப் நம்பர் 2, டைமென்ஷன்ஸ் ஆஃப் கப்ளிங். இந்த டைமென்ஷன்ஸ் வந்து அந்த நம்ம பிஎஸ்ஜி டேட்டா புக்கு கூட ஒரு சப்போர்ட்டாக ஒரு செராக்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளான்ச் கப்ளிங் பேசிக்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால, அதாவது நம்ம அவங்க காலேஜில் எக்ஸாம்ஸ்லேருந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதை பாருங்கள். இப்போ நான் அந்த செராக்ஸை நான் காமிக்கிறேன். ஸ்டெப் 2 நான் எப்படி டிசைன் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். 3rd சாப்டர் டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் கப்ளிங். இதில் இப்போ நம்ம ஃப்ளான்ச் கப்ளிங் அப்படிங்கிற ஹெட்டிங் இருக்கும். சாப்டர் நம்பர் 3.2. 3.2ல் ஃப்ளான்ச் கப்ளிங். இதில் கேபிட்டல் D, L, then D1, D2, TF, then number of bolt N and TP protecting layer. இது இவ்வளோ டேட்டாஸையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள். இதில் வந்துட்டு கேபிட்டல் டினா என்ன? அவுட் சைட் டயமீட்டர். கேபிட்டல் டிங்கிறது அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் ஸ்லீவு. தென் எல், கேபிட்டல் எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் தி ஸ்லீவு. தென் D1 வந்துட்டு டயமீட்டர் ஆஃப் போல்ட் சர்க்கிள். தென் D2 இஸ் D2 இதில் கொடுக்கல. D2 அப்படிங்கிறது அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் ஃப்ளான்ச்சு. அடுத்து வேறு என்னது? D2. அடுத்து TF அப்படிங்கிறது என்னென்னா திக்னஸ் ஆஃப் ஃப்ளான்ஜு. தென் TP மீன்ஸ் திக்னஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் லேயர் ஆர் ப்ரொடெக்டிங் ஃப்ளான்ச்சு. தென் ஸ்மால் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ட்டு. ஸோ பாருங்கள், டீனா என்ன அப்படிங்கிறது அவருடைய ரைட் சைடில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே ரைட் சைடில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அந்த சாப்டர் நம்பர் 3.2 இருந்துட்டு ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதிட்டோம். ஸோ கேபிட்டல் D, கேபிட்டல் L, D1, D2,
தென் டிஎஃப், தென் நம்பர் ஆஃப் போல்ட், இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்பர் ஆஃப் போல்ட் செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், இப்போ ஒன் பை ஒன்று நான் சொல்கிறேன். அவுட் சைட் டயமீட்டர் கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு டி, ஷாஃப்ட் டயமீட்டர் தெரியும், ஸோ கேபிட்டல் டி கால்குலேட் பண்ணால் தென் கேபிட்டல் எல் லென்த் ஆஃப் தி ஸ்லீவ் இஸ் ஈக்குவல் டு 1.5 டி, தென் கேபிட்டல் D1 is 3 into D, then T2 is 4 into D, then thickness of flange TF is equal to D by 2, shaft diameter divided by 2. The number of bolt N, number of bolt N பாருங்க, number of bolt select பண்ணும்போது இப்போ நமக்கு shaft diameter எவ்வளோ இருக்குது, shaft உடைய diameter 15 mm இருக்குது. ஓகேவா, இப்போ 15 mm shaft number of bolt வந்துட்டு எவ்வளோ இருக்கணும்னு பாருங்கள். N is equal to 3 for D up to 40 mm and N is equal to 4 for D up to 100 mm and N is equal to 6 for D up to 180 mm. அதாவது நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 3 அப்படின்னா அது அப் டு 40, அதாவது 40 mm வரைக்கும் டயமீட்டர் இருந்துச்சுன்னா N வந்து 3, தென் 41லேருந்து 100 இருந்துச்சுன்னா N வந்து 4, தென் 101 to 180 அப்படின்னா N வந்து 6. இப்போ நம்மளுடைய டயமீட்டர் வந்து 15 mm தான், 15. ஸோ அப் டு 40, அதாவது 1லேருந்து 40குள்ளாடி தான் இந்த டயமீட்டர் இருக்குது 15 mm அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிற N வந்துட்டு 3 தான். ஸோ N is equal to 3 for diameter 15 mm. ஓகேங்களா, பாருங்கள் இதில் கடைசியாக இருக்கிற டிபி, அதாவது திக்னஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் லேயர், இது நம்ம இங்கே கால்குலேட் பண்ணலை. இது ஏன் நம்ம கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். கொஸ்டினில் வந்துட்டு டிட்டர்மைன் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளான்ஜ் கப்ளிங், அதாவது டிசைன் ஆஃப் ஃப்ளான்ஜ் கப்ளிங் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அது ப்ரொடெக்டட் டைப்பா இல்லை அன்ப்ரொடெக்டட் டைப்பா அப்படின்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணலை. ஸோ எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால நாம் இப்போ அன்ப்ரொடெக்டட் டைப்பை தான் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். சரியா, ஸோ அன்ப்ரொடெக்டட் டைப்பை டிசைன் பண்ணுறதுனால அங்கே வந்து ப்ரொடெக்டிங் லேயர் இருக்காது. சரியா, அதனால் நம்ம இந்த ப்ரொடெக்டிங் லேயர் டிபி, இந்த திக்னஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். சரிங்களா, கொஸ்டினில் டிசைனை ப்ரொடெக்டட் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த டிபியை நாம் கன்சிடர் பண்ணணும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, டிசைன் ஃபார் ஹப் ஆர் ஸ்லீவ் ஆர் மஃப். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்மில் வந்துட்டு டேட்டா புக்கில் இருக்குது, அதாவது மீன்ஸ் அந்த செராக்ஸில் அப்படியே இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட்டிவ் செராக்ஸ் கொடுப்பாங்களா அதில் அப்படியே இருக்கும். பாருங்கள், சாப்டர் நம்பர் 3.3ல் இருக்குது. சாப்டர் நம்பர் 3.3 ஹப் டிசைன், ஹப் ஆர் ஸ்லீவ் ஆர் மஃப். ஃபார்முலா என்ன அப்படின்னா T is equal to, Tங்கிறது டார்க், T is equal to pi by 16 into tau C. Tau C means cast iron, shear stress for cast iron, into capital D power 4 minus small d power 4 divided by capital D. இதுதான் ஃபார்முலா, சாப்டர் நம்பர் 3.3ல் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். எழுதிட்டு இதில் இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேஸ்ட் அயனுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டார்க்குடைய வேல்யூ வந்து நியூட்டன் எம்எம்மில் தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு pi by 16 into tau cast iron into capital D. கேபிட்டல் டி வேல்யூ எவ்வளவு அப்படின்னா ஆல்ரெடி டைமென்ஷன்ஸ், அதாவது ஸ்டெப் நம்பர் 2ல் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 30 mm. ஸோ 30 into small d, small d means shaft diameter, small d 15 mm. ஸோ 15 power 4 divided by 30. ஸோ இதிலிருந்து நம்ம கேஸ்ட் அயனுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறோம். எவ்வளோ இருக்குது, 4.003 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற கேஸ்ட் அயனுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ். ஆனால் நம்ம இனிஷியலாக அந்த கேஸ்ட் அயனுடைய அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேவா, எவ்வளோ அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம், 14 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இந்த இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா டிசைன் வந்து சேஃப்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூ 4.003, தென் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்துட்டு 14, அலோவபிள் வேல்யூ 14, அந்த 14ஓட கம்மியாக இருக்கிறதுனால டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து ஸ்டெப் நம்பர் 4, டிசைன் ஃபார் கீ. இதில் கீ டிசைன் பண்ண போகிறோம். கீ டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கீயோடைய வித் அண்ட் ஹைட்டை நம்ம டேட்டா புக்கில் இருந்து, பிஎஸ்ஜி டேட்டா புக்கில் இருந்து பேஜ் நம்பர் 5.16 நம்ம அந்த வித் அண்ட் ஹைட்டை நம்ம நோட் பண்ணி வைக்கணும். அதாவது ஷாஃப்ட் டயமீட்டர் நமக்கு தெரியும் இஸ் ஈக்குவல் டு 15 mm. இந்த ஷாஃப்ட் டயமீட்டரை யூஸ் பண்ணிவிட்டு
width and height of the key நம்ம டேட்டா புக்லேருந்து எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இதில் டேட்டா புக் பேஜ் நம்பர் 5.16 அப்படிங்கிறத உங்களால் மைண்டில் வைக்க முடியல அப்படின்னா பாருங்கள், ஈஸியாக டேட்டா புக்குக்கு பின்னாடி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸில் டேட்டா புக்குடைய பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இப்போ கீ தான் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க, அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் கே. ஓகேவா? கேங்கிற ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் கீழே பாருங்கள், கீன்னு கொடுத்துருப்பாங்க. கீழே பேஜ் நம்பர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதில் parallel ஃபார் ஜென்ரல் இன்ஜினியரிங் பர்பஸ், இந்த ஜென்ரல் இன்ஜினியரிங் பர்பஸில் நீங்கள் அதை கீயோடைய ஹைட் அண்ட் வித் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கும், அதோடைய பேஜ் நம்பர் 5.16. ஸோ இப்படி நம்ம பேஜ் நம்பர்ஸை எடுத்துக்கலாம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.16ல் ஒரு டேபிள் இருக்குது. அதில் பாருங்கள், ஃபார் ஷாஃப்ட் டயமீட்டர், நம்மளுடைய ஷாஃப்ட் டயமீட்டர் வந்துட்டு 15 mm தான். ஷாஃப்ட் டயமீட்டர் எந்த ரேஞ்சஸில் இருக்குது? அபவ் அண்ட் அப் டு 12 to 17. ஸோ இதுக்குள்ளாடி தான் 15 mm வருது. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளில் பாருங்கள், இந்த காலமில் பாருங்கள், வித் 5 mm அண்ட் ஹைட் ஆஃப் தி கீ இஸ் ஆல்சோ 5 mm. ஸோ வித்தும் 5 mm தான், ஹைட்டும் 5 mm தான். அதாவது ஷாஃப்ட் டயமீட்டர் 15 mmக்கு வித் அண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 5 mm. ஸோ டேபிள் இருந்து வித் அண்ட் ஹைட் ஆஃப் தி கீ நம்ம நோட் பண்ணிட்டோம். வித்தை வந்துட்டு பி ஆர் டபிள்யூன்னு எடுத்துக்கலாம், ஹைட் வந்துட்டு ஹெச் ஆர் டி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 5 mm. அடுத்து லென்த் ஆஃப் தி கீ, அந்த கீயோடைய லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஸ்மால் எல் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல். ஆல்ரெடி ஸ்டெப் நம்பர் 2ல் கேபிட்டல் எல், அதாவது லென்த் ஆஃப் தி ஸ்லீவ் நாம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே லென்த் ஆஃப் தி கீ இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் தி ஸ்லீவ், ஸ்மால் எல் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல், தட் இஸ் ஈக்குவல் டு 22.5 mm. இது வந்து ஸ்டெப் நம்பர் 2லேருந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கீ டிசைன் பண்ணும்போது இங்கே வந்துட்டு ஷியரிங் அண்ட் க்ரஷிங், இங்கே 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஷியரிங் செக் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் செக் ஃபார் ஷியர். இப்போ இந்த ஷியரிங் செக் பண்ணுறதுக்குள்ள ஃபார்முலா அந்த சப்போர்ட்டிங் செராக்ஸில் பேஜ் நம்பர் சாப்டர் நம்பர் 3.3ல் இருக்கும். ஸோ கீ டிசைன், கீழே வந்து ஷியரிங் அண்ட் க்ரஷிங் ரெண்டும் செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இருக்கிற ஃபார்முலா ஷியரிங் செக் பண்ணுறதுக்கு T இஸ் ஈக்குவல் டு எல் டபிள்யூ இன்ட்ரு டவு கீ, அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ இன்ட்ரு D/2. அடுத்து இருக்க ஃபார்முலா க்ரஷிங் செக் பண்ணுறதுக்கு T இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்ரு T டிவைடட் பை 2 இன்ட்ரு சிக்மா சி இன்ட்ரு D/2. இந்த 2 ஃபார்முலா, ஷியரிங் அண்ட் க்ரஷிங் செக் பண்ணுற ஃபார்முலா இந்த செராக்ஸில் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டோம். டீங்கிறது டார்க்கு, இது நியூட்டன் எம்எம்மில் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ நியூட்டன் எம்எம்ங்கிற யூனிட்டில் தான் நம்ம இங்கே போட போகிறோம். இஸ் ஈக்குவல் டு எல். எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் தி கீ 22.5 mm. தென் டபிள்யூங்கிறது வித் ஆஃப் தி கீ 5 mm. தென் இதில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது இந்த கீயோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ், இதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். இன்று டிங்கிறது ஷாஃப்ட் டயமீட்டர், தட் இஸ் 15 mm டிவைடட் பை 2. ஸோ இதிலிருந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோடைய அந்த கீயோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ வந்திருக்கு? 23.58. ஓகே, இது நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ், கீயோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ். அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ எவ்வளோ இருக்குன்னா 50 Nm². அதாவது இனிஷியலாக நம்ம இதை அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். கீயோடைய அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 50 Nm². அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை விட நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது, அதனால் டிசைன் வந்து சேஃப்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து செக் ஃபார் க்ரஷிங். அடுத்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு அலோவபிள் க்ரஷிங்கோடைய கம்பேர் பண்ண போகிறோம். இது ஃபார்முலா செராக்ஸில் இருக்குது. டார்க் T, தென் எல் லென்த் ஆஃப் தி கீ 22.5, தென் T மீன்ஸ் திக்னஸ் ஆர் ஹைட் ஆஃப் தி கீ, தட் இஸ் 5 mm இன்டு சிக்மாஸ் டிவைடட் பை 2 இன்டு சிக்மா CK, இதுதான் கால்குலேட் பண்ண போகிறீங்க. இன்டு D/2, டிங்கிறது ஷாஃப்ட் டயமீட்டர் 15 mm. ஸோ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற இந்த கீயோடைய க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து 47.2. நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்கிற அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ இஸ் ஈக்குவல் டு 90 Nm². ஸோ அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸை விட கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்குது. ஸோ டிசைன் இஸ் சேஃப். ஸ்டெப் நம்பர் 5, டிசைன் ஃபார் ஃப்ளான்ஜ். இப்போ ஃப்ளான்ஜ் டிசைன் பண்ணலாம். ஃபார்முலா பாருங்கள்.
ஃப்ளான்ச் டிசைன் பண்ணுற ஃபார்முலா இந்த சராக்ஸில் இருக்குது. ஃப்ளான்ச் T is equal to pi into d square divided by 2 into tau c, அது cast iron உடைய shear stress, into TF thickness of flange. இந்த ஃபார்முலாவில் இருந்து நீங்கள் இந்த tau c வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறீங்க. பாருங்கள், T is equal to pi into d square by 2 into tau c into TF. ஸோ இதில் இருந்துட்டு இந்த cast iron உடைய shear stress வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ளாஞ்சோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ், ஏன்னா ஃப்ளாஞ்ச் வந்து கேஸ்ட் அயனில் தான் செஞ்சுருப்பாங்க, அதாவது ஃப்ளாஞ்ச் இஸ் மேட் ஆஃப் கேஸ்ட் அயன். ஸோ இந்த கேஸ்ட் அயனோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறீங்க. எவ்வளோ வந்திருக்கு? 1.88 வந்திருக்கு. இதோட அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் இனிஷியலாக நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்கிறது 14 Nm/mm². ஸோ அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக இருக்கிறதுனால டிசைன் இஸ் சேஃப். ஓகேங்களா? அடுத்து ஸ்டெப் நம்பர் 6, டிசைன் ஃபார் போல்ட். இப்போ போல்ட்டை டிசைன் பண்ண போகிறீங்க. இது வந்து கீழே டிசைன் பண்ண மாதிரி, கீழே செக் பண்ண மாதிரி ஷியரிங் செக் பண்ணணும், க்ரஷிங்கும் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஷியரிங் செக் பண்ண போகிறீங்க. ஷியரிங் செக் பண்ணும்போது அங்கே வந்து நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணாமல் இந்த போல்ட்டோடைய டயமீட்டரை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? போல்ட்டு டயமீட்டர் கொடுக்கல. ஸோ நம்ம அதை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஸ்டெப் நம்பர் 2ல் நிறைய டைமென்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுருக்குறோம். அது போல்ட்டோடைய டயமீட்டர் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப் நம்பர் 6ல் தான் நம்ம செக் ஃபார் ஷியரிங் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் போல்ட்டோடைய டயமீட்டரை நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. பாருங்கள், இதில் போல்ட்டு டிசைன் பண்ணுறதுக்கு, ஷியரிங் செக் பண்ணுறதுக்கும், தென் க்ரஷிங் செக் பண்ணுறதுக்கும் ஃபார்முலாஸ் வந்து இந்த சராக்ஸில் இருக்குது. ஷியரிங் செக் பண்ணுற ஃபார்முலா T is equal to n into pi by 4 into d1 square into tau b, போல்ட்டுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ், into capital D1 divided by 2. ஓகேங்களா? இதில் வந்துட்டு D1, அதாவது ஸ்மால் D1 மட்டும் தெரியாது. ஓகேவா? இதில் கேபிட்டல் D1 அப்படிங்கிறது ஸ்டெப் நம்பர் 2ல் இருக்குது. அதாவது டயமீட்டர் ஆஃப் போல்ட்டு சர்க்கிள். இதை நம்ம ஸ்டெப் நம்பர் 2லேயே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது வந்து போல்ட்டு சர்க்கிளோடைய டயமீட்டர் தான். ஓகேங்களா? ஆனால் போல்ட்டோடைய டயமீட்டர் நம்ம இந்த ஸ்மால் D1 வந்து இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. கேபிட்டல் D1 அப்படிங்கிறது டயமீட்டர் ஆஃப் போல்ட்டு சர்க்கிள், தென் D1 அப்படிங்கிறது வந்து அந்த போல்ட்டோடைய டயமீட்டர். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ D1 இதிலேருந்து கால்குலேட் பண்ணுறீங்க. D1உடைய வேல்யூ 2.74 mm இருக்குது. ஸோ இந்த டயமீட்டர் ஆஃப் போல்ட்டில் இருந்துட்டு ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் வேல்யூஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.42ல் இருந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் டயமீட்டர்ஸை செலக்ட் பண்ண போகிறீங்க. பாருங்கள், டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.42 எடுத்துட்டேன். இதில் இப்படி ஒரு டேபிள் இருக்குது. இதில் மைனர் டயமீட்டர், அதாவது போல்ட்டோடைய மைனர் டயமீட்டர். போல்ட் இருக்குது, நட் இருக்குது. நம்ம போல்ட்டு தான் டிசைன் பண்ணுறோம். ஸோ போல்ட்டில் பாருங்கள், இங்கே D3ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்களா D1, ஸ்மால் D1, அதாவது போல்ட்டோடைய மைனர் டயமீட்டர், அதாவது கோர் டயமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். கோர், CORE, கோர் டயமீட்டர் ஆர் மைனர் டயமீட்டர். நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூ 2.74 mm. இங்கே 2.74 இல்லை, அதோடைய நியரஸ்ட் மேக்ஸிமம் தான் பார்க்கணும். மினிமம் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். நியரஸ்ட் மேக்ஸிமம் 2.74 mmக்கு நியரஸ்ட் மேக்ஸிமம் என்ன அப்படின்னா 3.141 தான். இதுதான் நியரஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ஸ்டாண்டர்ட் கோர் டயமீட்டர் ஆஃப் போல்ட் இஸ் 3.141 mm. இதை செலக்ட் பண்ணும்போது இங்கே ரெண்டு சீரியஸ் இருக்குது. ஒன்று கோர்ஸ் சீரியஸ், இன்னொன்று வந்து ஃபைன் சீரியஸ். நம்ம கோர்ஸ் சீரியஸே செலக்ட் பண்ணால் போதும். அதில் ஸ்டாண்டர்ட் கோர் டயமீட்டர்ஸ் 3.14 mm. அது அப்படியே லெஃப்ட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். மேஜர் டயமீட்டர் இந்த 3.14லேருந்து அப்படியே லெஃப்ட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா மேஜர் டயமீட்டர் வந்து 4 mm. அதாவது நாமினல் டயமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். மேஜர் டயமீட்டர் இல்லைனா இங்கே நம்ம நாமினல் டயமீட்டர்னு சொல்லுவோம். நாமினல் டயமீட்டர் ஆஃப் போல்ட் இஸ் 4 mm. இந்த போல்ட்டுடைய சைஸ் வந்து என்ன அப்படின்னா M4. 2.74லேருந்து ஸ்டாண்டர்ட் கோர் டயமீட்டர் எடுத்துட்டோம். அதை அப்படியே லெஃப்ட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அதோடைய நாமினல் டயமீட்டர் அண்ட் அந்த போல்ட்டுடைய சைஸை நம்ம நோட் பண்ணிட்டோம், M4. இது வந்து ஷியரிங்கை செக் பண்ணுறோம். அங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், டயமீட்டர் கால்குலேட் பண்ணியிருக்கோம், போல்ட்டோடைய டயமீட்டர். அடுத்து செக் ஃபார் க்ரஷிங். இதுவும் சாப்டர் நம்பர் 3.3ல் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இங்கே இருந்துட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த போல்ட்டோடைய க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணால் அதோடைய வேல்யூ வந்துட்டு
824 நியூட்டன் per mm ஸ்கொயர். இதோடைய அலோவபிள் வேல்யூ இனிஷியலாக நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கிறது, அசியூம் பண்ணியிருக்கிறது 90 நியூட்டன் per mm ஸ்கொயர். அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை விட நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ கம்மியாக தான் இருக்குது. ஸோ டிசைன் இஸ் சேஃப்.